வணக்கம். ராஜபுஷ்பா கிச்சனில் இன்றைக்கி சூப்பராக சட்டுன்னு குக்கரில் எப்படி சாம்பார் வைக்கலாம். ஃபஸ்ட் டைமாக நான் சாம்பார் வைக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி சாம்பார் வைக்கலான்னு பார்க்கலாம். 3 கைப்பிடி அளவு இல்லைன்னா 4 கைப்பிடி அளவு நீங்கள் துவரம்பருப்பு எடுத்து நல்லா ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு அதை குக்கரில் இப்போ சேர்த்துருக்கோம். அதோட பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய் 2 முழு பூண்டை உரித்து எடுத்துருக்கேன். 3 தக்காளி, 3 பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் பருப்போடு சேர்த்துக்கலாம். தக்காளியை 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்தது வெந்தயம், ஜீரகம். வெந்தயம் சேர்க்குறதுனால சாம்பார் கசக்காது. நான் புளி சாம்பாரில் சேர்க்க மாட்டேன், அதனால் வெந்தயம் சேர்க்குறேன். வெந்தயம் சேர்த்தா சாம்பார் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான மஞ்சத்தூள் சேர்க்குறோம். சாம்பாருக்கு தேவையான உப்பு. அடுத்து சாம்பார் பொடி. சாம்பார் பொடி சேர்த்து அரைச்சிருந்திங்கன்னா நீங்கள் ஒரு கரண்டி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நான் மிளகாத்தூள் குட்டி ஸ்பூன், அதனால் 2 ஸ்பூன் போடுற மாதிரி இருக்குது. 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் 2 ஸ்பூனு சாம்பார் பொடியும் சேர்த்துங்க. சேர்த்துட்டு அடுத்தது காய் சேர்க்க போகிறோம். இன்றைக்கி சவுச்சவ் சாம்பார் தான் வைக்க போகிறோம். சவுச்சவை நல்லா தோல் சீவி நல்லா அலசிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய துண்டாக கட் பண்ணிங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். இன்னொன்று முக்கியமாக என்னன்னா, நெய் 1 ஸ்பூன் ஊற்ற போகிறோம். நெய் பிடிக்காதவங்க எண்ணெய் சேர்த்துங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துங்க. காய் மூழ்கிற அளவு ஊற்றினா போதும், நிறைய சேர்க்க வேணாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கரண்டியால் கலக்கிட்டு குக்கரை மூடி அடுப்பில் வைக்க வேண்டியதுதான். 3 அல்லது 4 விசில் விடுங்க. இறக்கி குக்கரை திறந்து தக்காளி தோலை மட்டும் நம்ம நீக்கிடலாம். அதுக்கப்புறம் நல்லா கிளறி பார்த்திங்கன்னா பாருங்கள், காய் அப்படியே நல்லா வெந்திருக்கும், கரையாமல். பருப்பு மட்டும் நல்லா அழகாக மலர்ந்து வெந்திருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம், தாளிக்க போகிறோம் சாம்பாரை. ஒரு கடாயை அடுப்பில் வச்சு சூடானோன்னே தேங்காய் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பெருங்காயம் எல்லாம் சேர்த்து பொரிஞ்சோன்னே 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து அழகாக வதக்கி சாம்பாரில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க. 3-4 விசில்லே ஈஸியாக சாம்பார் வச்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். சாம்பார் இது வரைக்கும் வைக்காதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். என்னங்க, சட்டுன்னு 3-4 விசில்லே சாம்பார் வச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்களும் ஒரு முறை இதுமாரி வச்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, மகிழ்ச்சி. வேறொரு சமையல் வீடியோவில் சந்திப்போம்.